சாயிரம். பார்ப்பதற்கு முள்ளாக தெரிந்தாலும் உன் வழி அதனை படியாக மாற்றுவதும் பாலமாக மாற்றுவதும் அவரவர் நம்பிக்கையில்தான் உள்ளது. அந்த நம்பிக்கை மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கை நம் மனதில் இருந்தால் போதும். முள்ளாகவே இருந்தாலும் அதை படியாகவோ அல்லது பாலமாகவோ மாற்றிவிடலாம். சாயப்பா துணையோடு, நம்பிக்கையோடு. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த சாயியின் வாக்கு. இந்த சாயியின் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இன்று திடீர் திருப்பம் யாராவது மூலமாக உன்னை தேடி வரும். இன்றிரவுக்குள் மிகப்பெரிய கோரிக்கை ஒன்று நிறைவேறும். இன்று உனக்கான நாள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நடப்பது எல்லாமே நன்மையாகவே இருக்கும். இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நேரம் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக இறுதியில் முகம் மலர்வாய். சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே என்று கோடான கோடி நன்றிகளும் சொல்லுவாய். சவாலாகவே சொல்கிறேன், கேட்டுப்பார். நம்பிக்கையோடு கேட்டுப்பார். இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணம் நீதான். மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொண்டால் மனம் லேசாக இருக்கும் என்று நம்பி நீ மற்றவர்களிடம் சொல்லும் காரியமே உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே முடிந்து விடுகிறது. மனதை நிதானமாக வைத்துக்கொள். எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்ற மனப்பக்குவம் உன் மனதில் இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ளும் சில செயல்கள், சில சொற்கள் கேட்பவர் அப்படியே அவர்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்து விடாதே. அவர்கள் மற்றவர்களோடு அதை பகிர்ந்தும் கொள்வார்கள். மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டு சில சமயம் உன்னை ஏளனமாகவும் பார்ப்பார்கள். அது உன் மனதிற்கு காயத்தை தரும்தானே? உன் மனதிற்கு காயத்தை தரும்தானே குழந்தையே? கண்ணீரை துடைத்துவிட ஒரு நபர் கிடைத்துவிட்டார். கண்ணீரை துடைத்துவிட ஒரு கை கிடைத்துவிட்டது நீ என்று நீ அமைதியாக இருப்பாய். ஆறுதலை தேடி அலைந்து கொண்டும் இருப்பாய். ஆனால் அந்த ஆறுதல் கிடைக்கும் சமயத்தில், கிடைக்காமலேயே போய்விடும் சமயத்தில் உன் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. வேதனைப்படும் என்பது உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. மற்றவர்களின் சுபாவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து விடாதே. அன்பை பொழியும் பாரி வள்ளல் என் குழந்தை. அதே போல மற்றவர்களும் உன்மேல் பாசத்தையும் அன்பையும் பரிவையும் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது மிக மிக முட்டாள்தனமான செயல். ஆறுதலை தேடி நீ அவர்களிடம் செல்லும் பொழுது அவர்கள் விலக்கி சென்றால் உன் மனம் வேதனைப்படுமல்லவா? எனவே மனதை பக்குவமாக வைத்துக்கொண்டு யாரிடம் பழக வேண்டும், யாரிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தனை செய்துவிட்டு பகிரத் துவங்கு, பழகத் துவங்கு. அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதி இழக்காமல் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். இதைதான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் வெற்றிகளை எண்ணி எண்ணி நினைத்து கொண்டே இருக்காதே. பெருமைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் தோல்விகளை மட்டுமே எண்ணிப்பார், நினைத்துப்பார். ஏனென்றால் வெற்றியை விட உயர்ந்தது தோல்விதான். தோல்வியை மட்டுமே எண்ணிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் அந்த தோல்வி மீண்டும் உன்னை நெருங்காத வண்ணம் நீ சுலபமாக அந்த தோல்வியை வென்று காட்டலாம். நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் உனக்கு பின்னால் போய்விடும். எனவே நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு.
உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான மிக மிக உண்மையான நம்பிக்கைகளே காரணமாகவே இருக்கும். மலையை பார்த்து மலைத்துவிட்டால் மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு, செயல்பட்டு கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. எளிதில் சுலபமாக அனைத்தையும் சாதித்தே விடலாம். சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே, அது உன்னை அழ வைத்துவிடும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும், வெற்றிகரமாக மிக பிரகாசமாகவே வாழ வைக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்களை, உன்னை விட்டு விலகி போனவர்களை நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே இருக்காதே. பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும், மனமும் மாறுதல் அடைந்து கொண்டேதான் இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்காதே. உனக்கான உரியவர்கள், உன்னை விட்டு சென்றவர்கள், உன் மனதை காயப்படுத்தி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். ஏனென்றால் மனம் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்யும். எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தேதான் தீரும். நீ நினைத்து கொண்டே இருப்பதாலும், வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதாலும், கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று உன் வாழ்க்கையை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். அனைத்துமே உனக்கு வசமானதாகவே இருக்கும், நல்லதாகவே இருக்கும். வாழ்வில் தேவையற்றதை எண்ணி எண்ணி கண்கலங்கிக் கொண்டே இருக்காதே. தேவையானதை, எது தேவையானதோ அதை மட்டும் எண்ணி கனவு கண்டு கொண்டே இரு. உன் வாழ்வை மாற்ற உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், உன்னால் மட்டுமே முடியும். எனவே கனவு கண்டு கொண்டே இரு. உனக்கானதை உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வெற்றிகரமாக உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே, மறந்தும் கூட மறுத்து விடாதே என் பிள்ளையே. மனதை நிதானமாக வைத்துக்கொள், சரிசமமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே எதையாவது எண்ணி எண்ணி அழுது கொண்டே இருக்காதே. ஏனென்றால் கண்ணீர் மற்றவர்கள் உனக்கு பரிசாக கொடுப்பது, அது உன் கண்களிலிருந்து வருகிறது. அந்த கண்ணீரை துடைப்பதும் உன்னுடைய கைகள்தான். ஆனால் கண்ணீர் மற்றவர்களால் தான் உனக்கு வருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த கண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்காதே, மற்றவர்களுக்காக அதை நோகடிக்காதே. இதை புரிந்து கொண்டு வாழ்வில் செயல்படு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே தெரியும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன் வாழ்க்கையை நீ பார். உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநலன்களையும் குணநலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. பணம் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நல்ல குணத்தை தராது. பணம் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள், குறைவாக இருப்பவர்கள் தீயவர்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. யாராக இருந்தாலும் நல்லவர்களா தீயவர்களா என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழகு. உன் வாழ்வு மகிழ்ச்சியான பாதையில் செல்வதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை தவறாகவோ பொய்யாகவோ போய்விட உன் அப்பா விடுவேனா?
நிச்சயமாக விடமாட்டேன். நீ என் பிரியமான குழந்தை. உன் சாயப்பா உனக்காக கூறும் அருள்வாக்கோ சத்திய வாக்கோ எப்பொழுதும் பொய்யாகாது. நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வீட்டில்தான் நிரந்தரமாக அமர்ந்தும் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நடைபெறவும் நான் விடமாட்டேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் உள்ளது. ஏதாவது மனம் வருத்தம் வந்தாலோ சோகம் வந்தாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் நாமஸ்மரணத்தை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதே ஒரு புது தெம்பு உன் மனதில் படர்வதை நீ கண்கூடாக உணர்வாய். உடனே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான பாதையும் வெளிச்சமும் உன் கண்களுக்கு கண்கூடாகவே தெரியும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக கிடையாது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாரையும் நான் கைவிட்டதும் இல்லை, விலகி சென்றதும் இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம்.
பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும், அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும், அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனவே கலங்காதே. நீதியும் சாந்தமும் பொறுமையும் நிலவுகிறதோ அங்கு எப்பொழுதுமே உன் சாயி தேவா நான் வீற்றிருப்பேன். சில சமயம் கஷ்டங்கள் வேதனைப்பட வைக்கும். நம்மை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகள் நம்மை அமுக்குவது போல தோன்றும். நம்மளுடைய பிரச்சனைகள் நம் வாழ்க்கையே வீணடித்துவிடும் என்பது போல சூழ்நிலையும் இருக்கும். ஆனாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையோடு, பக்தியோடு, பொறுமையாக இருக்கும் எந்த ஒரு மனதிடமும் நான் எப்பொழுதுமே நீக்கமற நிறைந்துதான் இருப்பேன். எந்த சூழ்நிலையையும் பார்த்து திகைத்து விடக்கூடாது. ஏன் நம் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று வெறுத்து விடக்கூடாது. வாழ்க்கையை நம் கர்ம விலையின் சூழ்நிலையால்தான் நம் வாழ்வில் இப்படி ஒரு சூழ்நிலை அமைகிறது. நம் சாயப்பா அதை அமைத்து கொடுக்கிறார். வாழ்க்கையில் வெற்றியடைவதற்காகத்தான் இந்த சூழ்நிலை நம் வாழ்வில் வந்திருக்கிறது என்று தீர்க்கமாக நம்பி அந்த சூழ்நிலையை எதிர்த்து நின்று போராட நமக்கான தைரியத்தை பாபா கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உனக்கு வரும் சூழ்நிலையை அணுகிப்பார்.
உன் வாழ்வில் நீ எல்லாத்தையும் நீ நினைப்பதற்கு மேலாக சாதித்து காட்டலாம். எல்லோருமே வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று நீயும் அவர்களை கண்மூடித்தனமாக பின்தொடராதே. உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து பின் அந்த பாதையில் லட்சியத்தோடு உன் பயணத்தை துவங்கு. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும், நீ போராடும் நேரத்தில் உன்னை ஆதரவாக எதுவும் கூறாமல் இருந்தாலும், உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை கைவிடவே விடாது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, சாய்பாபா எனக்கு எதுவுமே தரவில்லை என்று அழுத நாட்களெல்லாம் முடியப் போகிறது. உன் வாழ்வில் பிரகாசம் பிரகாசிக்கப் போகிறது. பிரகாசமான காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ஒரு மரம் தன்னுடைய இலைகளையெல்லாம் உதிர்த்துவிட்டு தனி மரமாக நின்றால் அந்த மரம் பட்டு போய்விட்டது என்று நாம் யாருமே பதறிவிடுவதே இல்லை. இப்பொழுது சூழ்நிலை இலையுதிர்காலம், வசந்த காலம் வரும்பொழுது மீண்டும் இலைகளெல்லாம் துளிர்க்கும். மரம் மிக பெரிய விருட்சமாய் பறந்து விரிந்த விருட்சமாய் மாறும் என்ற நம்பிக்கையோடு தான் காத்திருப்போம்.